கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழ்நாட்டிற்கான நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அனைவருக்கும் கல்வி வழங்கும் திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்கள் படிக்க ஏதுவாக 25% இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பது விதி. இந்த சட்டத்தை அமல்படுத்த ஏதுவாக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதி எவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்டது, அந்த நிதி ஏன் வழங்கப்படவில்லை என்ற விவரத்தை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் மதன், விவரம் என்ன? கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான அந்த மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரைக்கும் துவங்கவில்லை என்று கூறி கோவையை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதாவது உடனடியாக மாணவர் சேர்க்கை தொடங்க வேண்டும் என்று அந்த ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான அந்த கல்வி கட்டணத்தில் 60% தொகையை மத்திய அரசும் 40% தொகையை மாநில அரசும் வழங்க வேண்டும். மத்திய அரசு கடந்த 2021 கல்வியாண்டு முதல் இதுவரைக்கும் எந்த ஒரு நிதியும் ஒதுக்கவில்லை என்றும் 100% தொகையை மாநில அரசு தான் வழங்கி வந்ததாக குறிப்பிட்டார். அதே போல மாணவர்களுடைய கல்வி விஷயத்தில் அக்கறை கொண்டுள்ள தமிழக அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டால் என்ன நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக முடிவெடுக்க மே மாதம் 28 ஒரு கூட்டப்பட்டுள்ளதாகவும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். இது தொடர்பாக மத்திய அரசு இதுவரைக்கும் எதற்காக இந்த நிதியை ஒதுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது இதற்கு ஒரு சில காரணங்களுக்காக தான் தற்போது வரைக்கும் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மத்தியில் எந்த ஒரு எம்பியும் அவர் கட்சி சார்பில் இல்லாத தற்போது நிதி ஒதுக்கவில்லை என்று ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. எனவே இந்த வழக்கை நாளை தினம் ஒத்திவைத்த நீதிபதிகள் இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இந்த இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளைய தினம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.